நாளே என்னை வந்து நான் இதை முடிவு பண்ணிட்டோம் ஒத்துக்கோங்க அப்படின்னா, அப்ப நான் ஒரு வேளை 100 நாள்னா 100 நாள் ஒத்துக்கணுமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. நான் எடுத்த முடிவு கிடையாது, யாரோ எடுத்த முடிவு வந்து நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்றது. யாரோ எடுத்த முடிவு எதுக்கு இப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கேக்குறியா? அது ஜக்கம்மா தானே? ஆமா, அதே கம்பீரம் எங்க ஜக்கம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. 1 மந்த்க்கு பிளான் பண்ணி ட்ரெஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால நான் இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் போக மாட்டேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் இருந்து அந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் போட்டுட்டு ரேம்ப் ஷோ எல்லாம் பண்ணிட்டு தான் நான் போவேன். முடிச்சிட்டானா நான் வெளிய போவேன். முடிச்சிட்டான் போவையா? ஆசை நிறைவேறண்டா. எனக்கு போனாலும் பிரச்சனை இல்லன்ற மீன்ல நான் சொல்றேன். சப்போஸ் நான் வந்து இப்ப நாமினேஷன் வந்து நம்ம பக்கம் யாராவது ஒருத்தர் வெளில போனோம்ல, அந்த ஒருத்தரா நான் இருந்துக்கிறேன், அது நான் 24 ஹவர்ஸ்ல வெளில போய்க்கிறேன் அப்படின்றது. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. தவளை தன் வாயால் கெடும். ஒரு வளர்ற கலைஞனுக்கு பிக் பாஸ்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது என்னாலேயே நம்ப முடியல. நிறைய பேரால வெளியே ஏத்துக்கவே முடியல. இப்ப நான் வெளியே போயிட்டேன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக நான் உள்ள இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வளர்ந்து பெரியாள் ஆயிரம்னு பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சவங்க. கடவுளுடைய கண் பார்வை ஏமாந்தா எழுவட்ட வெளியில. ஆண்களும் பெண்களும் அவர் வீட்டை தேர்வு செஞ்சிட்டீங்க. ஹாப்பி? எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். சிலருக்கு ஹாப்பி இல்ல பிக் பாஸ். ஹாப்பி இல்ல. கை தூக்குங்க. ஹாப்பி இல்லாதவங்க யாரு? ஐ டோன்ட் கேர். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இனி ஆண்கள் வீட்டை ஆண்கள் தான் பாத்துக்கணும், பெண்கள் வீட்டை பெண்கள் தான் பாத்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே? அவரவர் வீட்டுக்குள்ள யார் நுழையலாம், யார் நுழைய கூடாது, கிச்சன்ல யாரு சமைக்க முடியும், யாரு சமைக்க கூடாது, இப்படி பல விதிமுறைகளை நீங்க செயல்படுத்தணும். என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. உங்களுக்கான முதல் வேலை, ஆண்களும் பெண்களும் அவரவர் வீட்டோட விதிமுறைகளை தேர்வு செஞ்சு என்கிட்ட சொல்லணும். நான் கூப்பிடும் போது கன்வென்ஷன் ரூமுக்கு வந்து அந்த விதிமுறைகளை என்கிட்ட சொல்லணும். மனதில் இருக்கும் பகையை அப்படியே வைத்திருந்தால் அது விஷமாக மாறி உங்களையே கொன்றுவிடும். அப்படி சாக கூடாது. உங்களுடைய சாவு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த உடனடி ஏற்பாடு. இந்த சீசன் 8 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான போட்டிக்களம். கோட்டை போட்டாச்சு, கோட்டை விட்டாதீங்க. எதுக்கு முனையா? இப்ப நீங்க விதிமுறைகளை ஒவ்வொன்னா சொல்லலாம். தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா. இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு பணத்தை எடுத்துப்பா. உங்க எல்லா விதிமுறைகளையும் மாற்றி அமைக்கும் சக்தி எனக்கு இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ணன் தாலி அறுத்து வச்சுன்னா காசை கொடுப்பாரு. இன்னும் எதுவும் கேட்கலன்னு பார்த்தேன். விதிமுறை எண் 1, ஸ்டோருக்கு 2 பொறுப்பாளர்கள் நாங்க நியமிப்போம். பெண்கள் வரணும்னு விரும்புனா ஆண் பிரதிநிதிகள் 2 பேருடைய சம்மதம் வாங்கிட்டு தான் உள்ள வரணும். அந்த பொறுப்பாளர்கள் உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்கணுங்கிற உரிமை உங்களுக்கு வேணும் பிக் பாஸ். சரி, ஏதாவது செஞ்சுக்காமி. ஏதாவது செய்யணும், பிரியாணி செஞ்சு காட்டலாமா சார்? என்ன நக்கலா? டீ காஃபி காலை உணவு பெண்கள் அணியில இருக்க எல்லாருக்கும் வேணும்னா அவங்க வந்து 3 வேளைக்கான உணவை சமைச்சாதான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டும் டீ காஃபியும் பெண்கள் அணிக்கு கிடைக்கும் பிக் பாஸ். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? மதிய உணவு வேணும் அப்படின்னா கிச்சன், வெசல் வாஷிங், இந்த கிச்சன் கிளீனிங் எல்லாத்தையும் பெண்கள் அணியில இருந்து எத்தனை பேருங்கிறத ஆண்கள் அணி தீர்மானம் செய்வோம். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். இரவு உணவு வேணும்னா ஆண்கள் அணியில இருக்கிற ஒட்டுமொத்த கிளீனிங்கையும் யார் யாரு பண்ணணுங்கிறத ஆண்கள் அணி முடிவு செய்வோம் பிக் பாஸ். ஃபேட்மேன் ரவீந்திரன் அண்ணன் தான் வந்து தண்ணிக்கு பொறுப்பாளர் பிக் பாஸ். அவருடைய அனுமதி வாங்காம யாரும் தண்ணீர் குடிக்க கூடாது. அவங்க கூட யாரும் பேசக்கூடாது, அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்க கூடாது. இதுதான் என்ற தீர்ப்பு. அவங்க வச்ச ஃபர்ஸ்ட் டிமாண்ட வந்து அவங்க வாபஸ் வாங்கணும். அந்த டிமாண்ட் என்னன்னா, ஒரு வீக் வந்து எந்த மெனியும் நாமினேட் பண்ண கூடாது அப்படின்ற டிமாண்ட வாபஸ் வாங்கணும். யாரு உள்ள வராங்களோ அவங்க வந்து எந்த பொருளையும் ஹேண்ட்ல எடுத்துட்டு வரக்கூடாது பிக் பாஸ். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. போங்க அப்படின்னு சொன்னாதான் அவங்க வெளியில போகணும் பிக் பாஸ். இங்க உள்ள வந்துட்டா இத நீ தாண்டப்படாது. நிச்சயமா தாண்டக்கூடாது. சத்தியமா தாண்டப்படாங்கல்ல. சரிங்கண்ணா. நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். இந்த ரூல்ஸ்ல ஏதாவது அவங்க பிரேக் பண்ணிட்டா நாங்க சொல்ற பனிஷ்மெண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் பிக் பாஸ். தேவையில்லாம பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராத. அப்புறம் நான் கொடுக்கிற தண்டனை உன்னால தாங்க முடியாத ராஜா. இப்போ முதல் 24 மணி நேர எவிக்ஷன் ப்ராசஸ் நடைபெறும். அட பாவிகளா, ஐயோ.
நான் தேர்ந்தெடுக்கிறது அன்ஷிதா. பிகாஸ் அவளுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அவங்க வெல்வெஷரா சூஸ் பண்ணாதீங்க, போட்டியாளரா சரியான காரணத்தை சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இந்த 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க, அவ கொஞ்சம் டீஆக்டிவா இருக்கிறார். அதனால ஐ சூஸ் அன்ஷிதா. இந்த மாதிரி காரியத்தை இந்த வீட்டுல காட்டுவே நீ. தயவுசெய்து போயிரு, அப்புறமா கூப்பிட்டுக்கிறேன். மரியாதை எங்கேருந்து போயிரு, இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது. ஆமா ரவி, நீங்க வந்து மென்டலி பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் நீங்க குடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யூ ஆர் a very tough ஒரு ஆப்போனன்ட். சோ அதனால நான் வந்து ரவி நாமினேட் பண்றேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நான் வந்து ஜாக்லின் சொல்றேன். அவ வந்து இன்னைக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்காம கொஞ்சம் இங்க இருந்தது வந்து எனக்கு ரொம்ப அப்நார்மலா ஃபீல் ஆச்சு. என்ன கூப்பிடல, ஒண்ணு எனக்கு புரிய வைக்கலன்னா உங்க டீம் கிட்ட நீங்க போய் கேட்டு இருந்திருக்கலாம். தெரிஞ்சாலும் இறங்கி வராம ஒரு அடமா, ஒரு அடமெண்டா, எப்படி சொல்றது, அது ஈகோ பிடிச்ச கதையா. சாச்சனாமா ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல். பிகாஸ் இங்க இருக்க எல்லாரோட சாச்சனா வந்து கிளியரன்ஸா கரெக்டா எடுக்கிறாங்க. சாச்சனா இல்லனா எங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட்ல நாங்க போயிட்டு இருப்போம்னு எனக்கு தோணுது. பிக் பாஸ் இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. வா. சத்யாவை நாமினேட் பண்றேன். எல்லாருமே கொஞ்சம் சீரியஸா இருக்க மாதிரி இருக்காங்க. அவர் மட்டும் கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா விளையாட்டுத்தனமா இருக்காரு. அதனால ஐம் நாமினேட்டிங் சத்யா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா, டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கேளுதாண்டியை. இந்த 24 மணி நேரத்துல முதல்ல வெளியில போறேன் தானாவே ஒத்துக்கிட்டது சஞ்சனா. இந்த கேமை முதல்ல விட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டது சஞ்சனா. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வேண்டாம்னு சொன்னது சஞ்சனா. சோ இந்த வாய்ப்பின் அடிப்படை நான் சஞ்சனா சொல்றேன். சாமி, நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, பொதுவா தான் விரிச்சேன். மாட்டிக்கிட்டீங்க. இதுவரைக்கும் நடந்தது சதி, இப்ப நடந்தது விதி. நம்ம வாய்ப்பு கேட்கிற இடத்துல இருக்கோம். ரவீந்திரன் சார் வந்து உண்மையிலே ஹி இஸ் a ப்ரொடியூசர், வாய்ப்பு கொடுக்கிற இடத்துல இருக்காரு. அந்த வகையில நான் அருண் என்னதான் சொல்ல வரீங்க? என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற கேளு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவரை விட மத்தவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அருண், காரணம் தெளிவா இல்ல. அப்ப நீ மறுபடியும் பண்ணு. மறுபடியும் முதல்ல இருந்தா. பொதுவா இந்த மாதிரியான ஒரு ஷோவை மக்கள் பாக்குறப்ப கேமராக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு வேல்யூபிளாவும் செல்லபிளாவும் இருப்போம்ன்றதை நம்ம காட்ட முடியும். இப்போ ஒரு இடத்துல எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா என்னுடைய நார்மலான விஷயத்தை தாண்டி நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கான்? என்ன பண்ணினுகிறானா? மைக்கு முன்னாடி நின்னு ஆத்தினுகிறான் சொற்பொழிவு. அருண், சக போட்டியாளர் என்ற அடிப்படையில் காரணம் என்ன? காரணம் இதுதான் சார். ஏயா நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். காரணம் என்ன? நான் கேமராக்கு பின்னாடி இருக்கவன், ஆனா நம்ம எல்லாரும் கேமராக்கு முன்னாடி இருக்கவங்க. அப்படி பார்க்கும்போது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க எல்லாரும் கேமராக்கு முன்னாடி இருக்கவங்க, நான் கேமராக்கு பின்னாடி இருக்கேன். எனக்கான ஒரு பின்பம் இருக்கு. வெறும் 24 மணி நேரத்துல ஒருத்தரை நாமினேட் செய்ய முடியாதா? சரி, நான் இப்ப கடைசியா நாமினேட் பண்றேன். இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கம்பேரிட்டிவ்லி மத்த கண்டஸ்டன்ட்ஸை விட இந்த கேமுக்கான ஒரு தேவையான மனிதரா அவர் எனக்கு தெரியல. உட்காருங்க. That's all I wanted. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. நான் வந்து யாரை நாமினேட் பண்றேன் அப்படின்னா அர்ணவரை நாமினேட் பண்றேன். ஏன்னா அவர் அன்ஷிதாவை நாமினேட் பண்ணதே ஐ ஃபீல் அவர் ஏதோ ஒரு கேம் பிளான் வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சாச்சனா சீரியஸ்னஸ் புரியாம சொல்றேன்னு தெரியல, அந்த பிடிமானம் இல்லாம இருக்கிற மாதிரி தோன்றதுனால ஐ வுட் லைக் டு நாமினேட் யூ. சாரி டாம்பி, எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. ஏய் சாரி கடுங்கரா, நீயுமாடா? காலையில வந்து அவ வாயில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்திருக்க சாஞ்சனா. ஆனா உன் வாயில இருந்து ஃபர்ஸ்ட் அது வந்திருக்க கூடாது. சோ அதனால நான் அவளை சொல்றேன். என்ன ஆனாலும் நான் வெளில தான் நிக்க போறேன். நாங்க 24 மணி நீங்க வெளியே போயிட்டா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். பரவாயில்ல, நாங்க அவங்க மேல எனக்கு ரெஸ்பெக்ட் கூடிட்டே போச்சு. ஆனா காலையில அவங்க கன்வின்ஸ் ஆகி உள்ள போனப்போ அவங்க உடஞ்ச விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப இவ்வளவு குழப்பமான ஒரு கண்டஸ்டன்டால ரொம்ப பீஸ்ஃபுல்லா இந்த கேம் நகர்த்தி கொண்டு போக முடியாது. அதனால ஜாக்லினை வந்து நான் நாமினேட் பண்றேன். எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டீங்களே. எனக்கு என்ன காப்பாத்திக்கணும். ஸோ நான் உன்னை வீக்கா பார்க்கல சாச்சுனா, பட் ஆனா நீ வெளில போனாதான் நான் உள்ள இருக்க முடியும். அதனால தான் நான் உன்னை நாமினேட் பண்றேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்னடா இப்படி பண்ணிட்ட? உன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திட்டா. பட் ஆனா சத்தியமா எனக்கு உன்னை நாமினேட் பண்ணணும்னு இல்லதான். ஐம் ரியலி சாரி.
நிஜமா சாரி. ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்ல. ஐயோ தேம்பி தேம்பி அலறாளே. ஐயோ எனக்கு வேற யாரையும் அனுப்ப ஆசை இல்லை. நான் போனா நான் ஃபைன் அப்படின்ற ஒரு விதத்துல வந்து நான் சொன்னேன். அது உங்களுக்கு தப்பா ப்ரோடக்ட் ஆயிக்கலாம். நான் இந்த வாய்ப்பு ஈஸியா கிடைக்கல. பாவிகளா பீசி சொல்ல வேண்டியது சொன்னலையா அப்படியே ரூட்டை மாத்தி விட்டாங்களே. அதிக நாமினேஷன்களை பெற்று சாச்சனா இந்த பிக் பாஸ் சீசன் 8 பெற்று உடனடியாக வெளியேற்றப்படுகிறார். சந்தோஷமா? ஓடே அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. சாச்சனா, நீங்க இப்ப மெயின் டோர் வழியா வெளியே வரலாம். ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி. சாச்சனா, வெற்றி குப்பையை தவறு விட்டுட்டீங்க. இந்த கோப்பை இனி உங்களுக்கு வேண்டாம். அந்த கல்லுல போட்டு உடைச்சிட்டு மெயின் டோர் வழியா வெளியே வாங்க. அந்த ஆட்டோ கண்ணாடிய உட. எது கண்ணாடிய உடைக்கலாம்? என்னையா அது? சாப்பிடுங்க சார். என்னடா சாப்பிடுங்க? வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. அழகாதடா வேணாண்டா வீரா. பாப்பா நீங்க சொன்னது ரொம்ப தப்பு வரும். எப்படி தப்பு? பட் இன்னைக்கு காலையில என்னன்னு பார்த்தா உள்ள போய் இது பண்ணிட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு தெரியுமா நான் சமாதானம் அப்படியே உள்ள போனீங்க? ஏண்டா நீங்க தானே கட்டையை கேட்டீங்க. நீங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது. நான் எதுக்காக உள்ள போனேன்னா அவங்களும் வந்துட்டு அவங்களோட டைமை விட்டு அந்த கேமை விட்டு என் ஒருத்திக்காக வந்து நிக்கிறாங்க. ரைட்டு நின்னாங்கல்ல, போயிருக்கணும்ல நீங்க. இன்சல்ட்டிங். இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. தலைவனா தலைவியா டாஸ்க். இந்த பிக் பாஸ் சீசன் 8 முதல் வாரத்தில் இந்த வீட்டை வழி நடத்த போவது தலைவனா தலைவியா? இங்க பாரு, ஜெயிக்கிறது நிச்சயம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன சொன்ன? என்னைய தான் நீ கை காட்டி சொன்ன. போ. என்னடா பொத்து பொத்து விழுறாங்க? பின்னால மொத்தமா விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ, என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. அன்ஷிதா, ஓகே ஓகே பிக் பாஸ். சரி ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு போ. எது அடிச்சது 2 hour ரெஸ்ட் 1 hour? நல்லா வாயில வந்துரும். என்னல ஜெயிச்சிட்டாரா? வெற்றி பெற்றது யார்? பெண்கள் அணி பிக் பாஸ். தர்ஷிகா. வாழ்த்துக்கள் தர்ஷிகா, முதல் தலைவி. Thank you பிக் பாஸ். ஆஹா, இருக்கட்டும் மூஞ்சிக்கு வராத வரைக்கும் ரொம்ப நல்லது. முதல்ல வந்து ஜாக்லின். யார் என்ன ட்ரை பண்ணாலுமே அவங்க கன்வின்ஸ் ஆகுற மாதிரியே தெரியல. சார் ஒரு கேன. ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னங்க சுருன்னு பேசுற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு. நம்ம என்னதான் அவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே நம்ம கிட்ட வந்து அவங்க பேசுற விதம் வந்து ரொம்ப அந்த மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆமா செந்தில், கங்கா அப்பப்போ சந்திரமுகியா மாறுறா. இதுதான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி. ரஞ்சித் அண்ணன், அவருக்கு சீட் வேணுங்கிறப்ப அவர் வேகமா ஓடுறாரு. ஆனா மறிக்கணுங்கிறப்ப அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறது. அவர் உண்மையிலேயே அப்படிதான் இருந்தா இந்த கேமுக்கு அவர் ஃபிட் இல்லைன்னு நான் நம்புறேன். எனக்கு தெரியும், பார்க்க நல்லவே மாதிரி இருப்பா, ஆனா நல்லவே இல்ல. உன்னை பத்தி எனக்கா தெரியாது? நீ யார்? ஓ ரோல் என்ன? ஓ கேரக்டர் என்ன? இந்த வார எவிக்ஷன் ப்ராசஸிற்கு நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள் ஜாக்லின், ரவீந்தர், அருண், முத்து, சௌந்தர்யா மற்றும் ரஞ்சித். ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. எல்லாரும் அன்றாட வேலைகளை பார்க்கலாம். கிளம்பிட்டேன்.